யோபுவின் மன உறுதி. யோபுவின் புத்தகம் மோசையால் எழுதப்பட்டது என்று நம்பப்படுகிறது. இந்த கண்ணுக்கு தெரியாத தேவனுக்கு நான் எப்போதும் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதே யோபுவின் தீராத வாஞ்சையாயிருந்தது. இதை தேவன் அறிந்தது மட்டுமல்லாமல் தம்முடைய விசுவாசமுள்ள பிள்ளையை பற்றி பிசாசுக்கு சவால் விடுக்கிறார். தேவன் சாத்தான் யோபுவை உபத்திரவத்தால் தாக்க அனுமதித்த போதிலும் யோபுவோ தேவனையே பிடித்துக் கொண்டார். அவர் தன் பிள்ளைகள் அனைவரையும், ஊழியர்களையும், ஐஸ்வர்யத்தையும் மற்றும் ஆரோக்கியத்தையும் இழந்தார். ஏழ்மை நிலையில் அவருடைய வேலைக்காரர்கள் அவரை விட்டு சென்றிருப்பார்கள். அவருடைய சிறந்த நண்பர்கள் கூட அவருடைய இருதயத்தில் தீமை இருப்பதாக சந்தேகித்தது அவருக்கு மிகுந்த வேதனை அளித்தது. யோபுவின் இந்த நிலை அவருடைய ரகசிய பாவங்களால் தான் என்று அவர்கள் கூறினார்கள். அவருடைய மனைவியும் அவரை நிராகரித்தாள். ஆனால் தேவன் ஒருவர் மட்டுமே அவரை நிராகரிக்கவில்லை. அவர் முன்பு வைத்திருந்த எல்லாவற்றையும் விட அவருக்கு இரட்டிப்பாக கொடுத்து பலனளித்தார்.